நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இந்த வசனத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தையை பிரித்து பார்க்கும்போது அவர் உங்களையும் என்னையும் பற்றி அங்கே பேசுகின்றார். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து பேசுகின்றார். செய்கிற காரியம் மாத்திரமல்லாமல் அனுபவிக்கிற காரியத்தை குறித்தும் பேசுகின்றார். அதோடு கூட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்குள்ளே கடந்து வரப்போகிறது. ஜனங்கள் ஜாதிகள் நம்மை பார்க்கும்போது நாம் எப்படி இருக்க போகிறோம் என்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே நம்முடனே பேசுகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு என்ன செய்வீங்க? திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லுகின்றார். கடந்த வாரத்திலும் இந்த மாதம் துவங்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையினாலே சொன்னார், நான் அளிக்கும் பலனினால் எப்படி இருப்பீங்க? திருப்தி அடைந்து இருப்பீர்கள், திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அதோடு கூட இந்த வார்த்தையையும் ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடனே பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட நேரத்திலே நாம் நமக்கு சில வெட்கம் உண்டாகிற காரியத்தை நாம் அறியாமலே செய்து விடுகிறோம். அல்லது பல நேரங்களிலே சில நபர்கள் மூலமாக சில காரியங்கள் நமக்கு நடக்கிறது. இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை ஒரு தலைகுனிவை சந்திக்கிறது. படிக்கின்றோம், படிப்பிலே வளருகின்றோம், பரீட்சை எழுதுகின்றோம், அதன் மூலமாக நமக்கு ஒரு மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த மதிப்பெண்களை நாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், குடும்பத்திலே அதை பற்றி நாம் சொல்லும் பொழுது அந்த மதிப்பெண் உயர்வாய் இருந்தால் நாம் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம். அந்த மதிப்பெண்கள் தாழ்வாய் ஆகிவிட்டால் ஒரு தலைகுனிவு ஏற்படுகிறது. அந்த காரியத்தை வெளியில் கூட சொல்ல முடியாத என்ன செய்கிறது நிலைமை வருகிறது. வேலை செய்கின்றோம் அல்லது வேலைக்காக பிரயாசப்படுகின்றோம். என்னப்பா படிச்சு முடிச்சுட்ட, உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சா, இப்ப நீ எங்க வேலைக்கு போற, உன் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலைமை என்ன செய்கிறது நமக்கு வருகிறது. படித்ததுக்கு ஏற்றார் போல வேலை என்ன செய்கிறதுல கிடைப்பது இல்லை. சரியான வருமானங்கள் நமக்கு கிடைப்பது இல்லை. அப்படியே நமக்கு வேலையும் வருமானம் கிடைத்தால் குடும்பத்தை நடத்துகிற விஷயத்தில் வரும்பொழுது, என்னப்பா உன் பிள்ளைக்கு இப்படிலாம் நீ வாங்கி கொடுத்தியா, உன் பிள்ளைக்கு நீ இதை செஞ்சியா, உன் மனைவிக்கு இதை செஞ்சியா, உன் கணவனுக்கு இதை செஞ்சியா, உன் வீட்டை கட்டிட்டியா, அல்லது உன் கடனெல்லாம் அடைச்சு தீர்த்துட்டியா, இப்படி நினைச்சாங்க. பலரும் பலவிதமாய் நம்மிடத்தில் நினைச்சாங்க, கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலும் நம்முடைய சொந்த காரியத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய காரியத்தை பல நேரங்களில் நாம வெளியில சொல்லுகிறது இல்லை, முடிகிறது இல்லை. காரணம், அவைகளிலே ஒரு தலைகுனிவு நமக்கு இருக்கிறது. இதே போலத்தான் ஊழியத்திலும் நடக்கிறது. என்ன பாஸ்டர், பல இடங்களுக்கு நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, எத்தனை ஆத்துமா வராங்க, எத்தனை ஆத்துமா நீங்க ஆதாயம் பண்ணீங்க, எத்தனை பேருக்கு நீங்க ஊழியம் செய்றீங்க அப்படின்னு சக போதகர்கள், ஒரு திருச்சபையை நடத்துகிற போதகரிடத்தில் இன்னொரு திருச்சபை நடத்துகிற போதகரோ அல்லது விசுவாசியோ கேள்வி கேட்கும் போது ஒரு தலைகுனி வருகிறது. கர்த்தர் இந்த நாளிலே நம்முடன் பேசுகின்றார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பேசுகின்றார். அல்லேலூயா சொல்லணும்ல, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருந்தாலும், கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன்.